நீங்கள் போகணும் பேட்டி கொடுக்க விரும்புனீங்கன்னா ஆக்டிவ் கிறிஸ்டியன் சார்லஸ் பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் ஊழியத்தை குறித்து விரிவான ஒரு யூடியூப் சேனலில் போடுவாங்க. ஜாமக்கார சத்தத்தை ஜாமக்கார ஜெபமாய் மாற்றக்கூடிய ஒரே அன்பராகிய இயேசு நாமத்தில் இன்றைக்கு சத்தங்கள் எல்லாம் ஜெபங்களாய் மாறுகிற நாட்கள். அவன் ஆக்டிவ் கிறிஸ்டியனை மாற்றக்கூடிய வல்லமையுள்ள இயேசு நம்மளதுல ஒண்ணு கிடையாது. தேவன் ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியங்களை செய்வார். அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் கொண்டுள்ளார். நேராக அவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். இடையில நாம் சில சாட்சிகளை குறித்து நாம் பேசலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 8:56. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு இளைப்பாறல் அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையானாலும் தவறி போவதில்லை. இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்கிற காரியம் மோசேயை கொண்டு ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தவறி போவதில்லை. அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவர் உண்மை உள்ளவர். அவர் வார்த்தை மட்டும் தவறி போவதில்லை. இது எல்லாருமே இயல்பா தெரிஞ்ச வசனம் தான். இதை யார் சொல்றார்? இந்த ஜெபத்தை யார் பண்றார்? முதலாவது ஆலயம் கட்டப்படுகிறது. முதலாவது கட்டப்படுகிறது மிக செலவு மிக்க, இந்த உலகத்திலே மிக அதிகமாய் செலவு கட்டப்படுகிற ஒரு ஆலயம். தேவ மகிமை தங்குகிற ஆலயம். இந்த ஆலயத்தை கட்டுகிற சாலமோ அவர் ஆலய பிரதிஷ்டை அன்னைக்கு சொல்ற ஆலய பிரதிஷ்டை பண்ணிட்டு இந்த வசனத்தை சொல்ற வார்த்தையை சொல்ற. சாலமோனுடைய அப்பா யாரு? தாவீது. தாவீது அப்பா யாரு? ஈசா. மோசே எங்க இருக்கிறாரு? சாலமோன் எங்க இருக்கிறாரு? நான் இன்னைக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். The Lord want to speak with you in specific way. The Lord want to reveal the secrets from the Bible. தேவன் வசனத்திலிருந்து ரகசியங்களை ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வெளிப்படுத்த விரும்புகிறார். மோசே எங்கே இருக்கிறார்? சாலமோன் எங்கே இருக்கிறார்? மோசே சொன்னதை சாலமோன் ஆலய பிரதிஷ்டையில சொல்றாரு. ஒன்றும் தவறி போகவில்லை. அப்படின்னா எல்லாம் இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. நாம் 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து உங்களை எங்கே காணானிஸ்தை சொல்லைக்கப்படி அங்கே நீங்கள் என்னை தொழுவதற்காக உங்களை பிடித்திருப்பேன் என்று சொல்ல வசனம் எங்கே நிறைவேறுகிறது தெரியுமா? சாலமோன் காலத்தில் தேவன் ஒரு ஆலயத்தை நிர்ணயித்தார். ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. உடன்படிக்கை பெட்டிக்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. இப்பொழுது அங்கே இங்கே ஒரு இடத்தெல்லாம் கொண்டு போகப்பட்ட அந்த ஆசரிப்பு கூடாரம் இப்பொழுது நிலையான ஒரு இடத்துல ஸ்தாபிக்கப்படுகிறது. அந்த இடத்துல அங்கே அவர் சொல்கிறார், என் தேவன் மோசேயிடத்தில் சொன்னதை இங்கே ஒன்றுடைய தவறு போடாமல் நிறைவேற்றினார். அல்லேலூயா. இதுல என்ன ரகசியம் இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் தேவனுடைய திட்டத்தை தேவன் நிறைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் அவைகள் நிறைவேறவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை முன்னேறல? ஏன் நம்முடைய ஊழியம் வளரல? ஏன் காரணம் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கிற சபைகளை
நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் நடக்கிறார். கொஞ்சம் சகோதர வாசத்தை கேட்டாங்கன்னா அவருக்கு சொல்றாரு நிறைய ஆத்மா தேவை ஐயா, கொஞ்சம் இருக்காங்க மணி அப்படிம்பாரு. அப்போ அங்க இருக்கலாம் ஆலய மணியை நாம் ஒன்று தெரிந்து கொள்ளணும். எல்லா இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? 7 முதல் 8 கோடி மக்கள். ஒரு ஊர்ல ஒரு பெரிய ஆலயம் சொல்றோம். தமிழ்நாட்டிலே பெரிய ஆலயம் சொல்லணும்னா 50,000 பேர் வர சர்ச்சை தான். 25,000 50,000 பேர். எத்தனை சர்ச்சை இருக்குது? மினிமம் 4-5 சர்ச்சை தான் இருக்கும். நான் சொல்றது 25,000 முதல் 50,000 பேர் வர்றாங்க. 50,000 வரது இல்லை சொல்றேன். அதுக்கே இவ்வளவு சண்டை, அதுக்கே இவ்வளவு போட்டி. 8 கோடி பேர் உங்களுக்கு 1000 பேர் கொடுத்தா கூட 2 கோடி 3 கோடி பேர் சந்திக்கப்படாது. பாசம் இல்லை அறுவடையே. அப்போ கேள்வி கேட்கணும், ஏன் சபை வளரல? ஏன் ஊழியம் வளரல? ஒண்ணுமே இல்லை. நான் தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்டால், அறிந்து கொள்ள வேண்டியதை அறிந்து கொண்டோமானால் நம்முடைய சபையும் நாமும் நம்முடைய குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும். மோசே காலத்தில் இருக்கிற மோசே சொன்ன அத்துணை, மோசேயோட தேவன் சொன்ன அத்துணை வாக்குத்தத்தங்களையும் பிரதிஷ்டை நாளிலே சாலமோன் நினைவு கூறுகிறார் என்றார். சாலமோன் அதை அறிந்து வைத்திருக்கிறார். அதை அறிவுறுகிறார். ஒவ்வொரு காலங்களுக்கு அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து விசுவாசத்தினாலே வளர்ந்ததற்கு காரணம் ஒரு நல்ல தாவீது என்ற ஒரு தகவல் இருக்கிறார். நம்ம பிராக்டிகலா என்ன மாற்றணும்? ஒரு நான் சொல்றது வித்தியாசமா தெரியலாம். கர்த்தரை அறியணும். தேவன் நமக்கு கொடுத்தத தெளிவா தெரிந்தால் மாத்திரமே நம்முடைய பயணத்தில் சிறந்த இடத்தை எட்ட முடியும். ஒவ்வொரு இடம் இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அழைப்பை யாராலும் பிடிக்க முடியாது. அழைப்பை எவராலும் தடுக்க முடியாது. அழைத்தவனை எவராலும் ஒழுங்கவும் முடியாது. எந்த சூழ்நிலை அழைப்பு மாறாது. அழைத்தவர் உண்மை மாறவே அழைப்பு மாறாது. ஊழியம் மாறாது. அதே எந்த நாளும் எத்தனை ஆண்டுகள், எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும், எத்தனை நூற்றாண்டுகள், லட்சம் கோடி ஆண்டுகள் ஆனாலும் தான் இருப்பார். அவர் மாறும் என்றால் அவருடைய வார்த்தை மாறாது. அவர் மாறாத, அவரும் மாறாத ஒரு வார்த்தை வைத்திருக்கிற ஏன் என் வாழ்க்கையில வளர்ச்சி வரல? இதை நாமே நம்ம சிந்தித்துக் கொள்ள வேண்டிய காலம். ஐயா, எல்லாமே சரியான இருக்குது. நல்ல காரு, முழுச பெட்ரோல் போட்டு வச்சிருக்குது, புது கார் இருக்குது, வேகமா போகக்கூடிய காரு. ஆனா உங்களால இருந்து எப்படி சென்னைக்கு போக முடியல? ஐயோ, ஓட்டி பழகலையா? எனக்கு இந்த மாதிரி ரோட்ல சென்னை டிராபிக் என்ன செய்ய முடியாது. எங்களுக்கு நிறைய பேர் ஆத்மா வந்தா சமாளிக்க முடியாது. ஒரு வண்டி திடீர்னு நின்றுட்டு அது என்னன்னு தெரியல. உடனே அவனுக்கு கம்பெனிக்காரன் அடிக்குது. அந்த ஸ்டீரிங் அவர் வச்சு ஒரு பட்டன் அதை விட்டுறாரு. இப்படி கேட்டு நன்றாக கால வரப்படல. யாரோட பிரச்சனைனா நான் அவரை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாததுனாலே நான் எட்ட வேண்டிய என் மேல நான் சரியில்லை. நான் ஒரு கிறிஸ்தவ தீவிரவாதி சொல்லுவேன். எதை பற்றி கவலைப்படக்கூடாது. நான் சரியில்லை. அப்போ ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் என்ன? முதல்ல நாம் அறிய வேண்டிய பிரகாரமாக கிறிஸ்துவை அறிந்து கொள்வது முக்கியம். அவன் ஆண்டவர்களுக்கு வாக்குத்தத்தமாக இருக்கட்டும், உங்கள் அழைப்பாக இருக்கட்டும், உங்கள் ஊழியமாக இருக்கட்டும், நீங்க சரியாக அதை தெரிந்து வைத்தால் ஊழியம்
நாம் வளரவில்லை. உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் கர்த்தர் உங்களை இளைப்பாற பண்ணினது போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாற பண்ணி யோர்தானுக்கு அப்புறத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள மட்டும் நீங்கள் இருந்து பின்பு அவரவர் நான் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்பி போவீர்களாக என்றார். நல்ல கவனிங்க. அல்லேலூயா. அவர் நாம் உங்களுக்கு கொடுத்த உங்கள் சுதந்திரத்துக்கு திரும்புவீர்களாக. நல்ல கவனி. இந்த வார்த்தையை நீங்க முதல்ல சொல்ல போறேன். அவர் உங்களுடைய இடத்துக்கு திரும்புவீர்களாக. அப்படின்னா என்ன சொல்றது? அப்படின்னா அங்க என்ன சொல்றாரு மோசே? என்ன சொல்ல வராரு? இந்த வசனத்தை நிறைவேற படிச்சிருப்பீங்களா? நான் என்ன செய்யணும்? எனக்கு என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொன்னாரு, கானான் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். கானான் தேசத்தினுடைய கடைசி தடை எது தெரியுமா? கானான் தேசத்தினுடைய கடைசி தடை முதல் தடை கானான் பயணத்தில் செல்கிற கடைசி தடை யோர்தான். செங்கலை வழியை உண்டாக்குகிறார். நல்ல பொருளீங்க. ஒரு பெரிய செங்கலை கடந்து உள்ளே கொள்வதற்கு அடையாளம் ஞானஸ்நானம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் முடிவு யோர்தானை கடக்கணும். எங்க கடக்கணும்? யோர்தானை கடந்தா கானான். யோர்தான் ஆசீர்வாதம். தேவன் எங்கே ஞானஸ்நானம் எடுத்தாரு? யோர்தான் நம்முடைய ஆவிக்குரிய நிறைவு. செங்கடல் விளங்குது. யோர்தானை தாண்டினால் கானான். அப்படி வச்சுங்க. அது வேற பாடம் வேண்டாம். யோர்தான் தான் கடைசி தடை. யோர்தானை தாண்டினாலும் கானான். ஆனால் யோர்தானுக்கு முன்பாகவே கானான் ஆரம்பித்து விடுகிறது. அல்லேலூயா. கானான் முதல்ல போய் விண்ணாந்தது இல்லை. கானான் இங்க போய் பாருங்க. கானான் தேசத்துக்கு போகும்போது யோர்தானுக்கு முன்பாக உள்ள பகுதிகள் எல்லாம் பாலைவனமாக இருந்தது, வறண்ட இடமாகத்தான் இருந்தது. அது சொன்னாரு பாலைவன தேசம். இப்போ சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் கொடுத்த மிஷன் என்ன? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கானானை சுதந்திரித்துக் கொள்வீங்க. அதனால இந்த 12 கோத்திரங்கள் இருக்கு பாருங்க. இந்த 12 கோத்திரம் நம்ம போடும்போது கானானை 2 ஆண்டவர் பிரிச்சாரு. யோர்தானுக்கு இந்த பக்கம் போடுறது கொடுத்துட்டாரு, யோர்தானுக்கு அந்த பக்கம். இவர் என்ன பண்ண? ஆண்டவர் சொல்றாரு, மகனே உலகத்துக்கு எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் கொடுத்திருக்கேன். நான் உங்களுக்கு என்ன ஊழியம் கொடுத்திருக்கிறேன். நீங்க எல்லாரும் போய் கானானை முழுவதும் சுதந்திரித்து முடிந்த அவர்களுக்கு போங்க. அப்படின்னா என்ன? தேவன் நமக்கு வைத்திருக்கிற முழு திட்டத்தையும் நாம் செயல்படுத்துற வரைக்கும் நாம் அங்கு போய்தான் ஆக வேண்டும். ஐயா எனக்குள்ள எனக்கு வந்துருச்சு, நாங்க அங்க வரல அப்படின்னு ஆண்டவர் விளக்கி விட்டுருவோம். இல்ல போகக்கூடாது. உங்க பிள்ளைங்களா இருக்கட்டும். நீங்க எல்லாம் யோர்தானை கடந்து அந்த பக்கம் வாங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். பாதியிலே திரும்பி விடக்கூடாது. ஆமாம். அவர் சொல்றாங்க, நீங்க யோர்தானுக்கு வந்து நீங்க திரும்பிருங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களை இளைப்பாற பண்ணுவேன். ஊழியர்களே, கர்த்தர் நம்மளை இளைப்பாற பண்ணுகிற நாட்கள் பிறந்தது. ஆமாம். அப்போ முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டியது, இளைப்பாற பண்ணுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம முழு ஊழியத்தையும் முழுசா செய்யணும். இன்னைக்கு பாதியில விட்டு போயிடாது. இன்னைக்கு ஆண்டவர் எதுவரைக்கும் போக சொன்னாரு நமக்கு தெரியுது. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லியிருக்கிறாங்க நம்ம தெரிந்து போகலாம். திரும்ப சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையுடைய முழு தாற்பயத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நமக்கு சில நேரத்துல நம்ம ஊழியம் போகும்போது நமக்கு வந்துட்டாங்க முடிஞ்சு. ஐயா இன்னைக்கு எங்களுக்கு பிரேயர் இருக்குதுயா, நாங்க இன்னைக்கு வர முடியாது. ஏன் இல்லையா, எங்க சபையில இருக்குது பாஸ்டர் மாடல் நம்ம தவறா நான் 20 வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன், ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்.
உச்ச நீதிமன்ற சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞராக ஒரு சமுதாயம் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சு அதனுடைய சேர்மனா இருக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லா. ஒருத்தர் கேட்டாரு, பாஸ்டரா இருக்கிறதுக்கும் வழக்கறிஞருக்கு சம்பந்தமே இல்லை, எப்படி இருப்பீங்கன்னு. நிறைய பொய் சொல்லணும் அப்படின்னு. அப்ப நீங்க வரலாம் வர மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். முடியாததை முடித்து காட்டுகிறவங்க அல்லேலூயா. ஏன் ஒரு அட்வொகேட் பாஸ்டரா இருக்கக்கூடாதா, ஒரு பாஸ்டர் அட்வொகேட்டா இருக்கக்கூடாதா? முடியும். ஏன் முடியாது? நிச்சயம் முடியும். பவுலால முடியும், நம்மளால முடியும். ஆமென். தேவன் ஒரு திட்டம் வச்சிருப்பாங்க, இறைவாழ பண்ணுகிறது. சரி, நீங்க இறைவாழ பண்ணுகிற விதத்துக்கு நீங்க போகணும்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் எனக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். உங்க ஊழியம் என்ன, உங்க வாக்குறுதி என்ன, உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார்? மறுபடியும் நம்ம வருவோம். 8ஆம் அதிகாரத்துல 57 வாசிங்க. 56 57. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழவிடாமலும் அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து நாம் அவருடைய வழிகளில் எல்லாம் நடக்கிறதுக்கும் எல்லாம் நடக்கிறதுக்கும் அவர் நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்ட கட்டளைகளையும் நியாயங்களையும் நம்முடைய இருதயத்தை நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார். என்ன படுத்துவாராங்க? இந்த ஜெர்மனி பழகி போச்சு. உனக்கு சகாயம் உண்டு. பரவாயில்ல சிஸ்டர், பரவாயில்ல. அவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றி சொல்றாரு. இதே தான் சொல்ற, நீங்கள் உங்களுக்கு இருக்கிற சட்ட விதிகளை கடைபிடிப்பீர்களா? பாஸ்டரா இருக்கிற நாம நம்முடைய ஊழியத்துல தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, அதற்குரிய சட்ட விதிகளை கீழ்ப்படித்து கடைபிடிப்போம். நாம் யோர்தானை தாண்டி கானானை சுதந்தரிப்பது நிச்சயம். நம்முடைய ஊழியம் வளராமல் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, எனக்கு என்ன சட்ட விதினே தெரியலையே, என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே தெரியலையே. ஒரு கேள்வி கேட்போம். இதுதான் உலகம் முழுக்க எல்லாருக்கும் இருக்கிற சட்ட விதி. சட்டனா பைபிள் தான். ஆனா ஏஹெச்எஸ், சிஎஸ்ஐ, அப்புறம் சிபிஎம், ஓபிஎம், காப்பியம், என்னென்னமோ நிறைய வச்சிருக்கிறோம். ஒரு இடத்துல சொல்றாங்க, நாங்க ஒரு டாக்டரின் வச்சிருக்கிறோம், இந்த 10 இருந்தால்தான் நீங்க இந்த சபைக்கு வர முடியும். இன்னொரு சொல்றாங்க, இந்த குறைச்சு மதிப்பில்ல, இந்த 10 இருந்தால்தான் அங்க வர முடியும். எல்லா 10 எங்க இருந்தா வந்திருக்கு? பைபிள் தான் இருக்கு. அப்போ நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? சபை வளர்வதற்கு தடையாகிறது. ஒரு காரியத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுகிறார். ஒரு காரியத்தை விட்டுக்கிறார். வேதம் சொல்கிறது, நீங்கள் அவருடைய வார்த்தைகளின்படி நடப்பீர்களானா, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வீர்களானா, உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிற ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்ன அழைப்பு இருக்கிறார், அந்த அழைப்புல முடியாது. எனக்கு சர்ச்சைன்னு அழைப்பு இல்லை. அப்போ சொல்ல முடியும், நான் ஒரு சபை ஆரம்பிக்கிறேன், எல்லாரும் சொல்ல முடியுமா? அது ஆரம்பிக்க முடியுமா? இருக்கிறதே கஷ்டமான முடிய சபை முடியும். வசமா சிக்கிக்காதீங்க. பாசு மாதிரி அடிப்படையில் யாருமே கிடையாது. ஐயோ வெறுக்கிறதும் பாசம், வண்டி மஞ்சளும் பாசம் இருக்கு, மாப்பிள்ளை பாசம் பாசம் தான், கல்யாணம் பண்றது பாசம் தான், பிரச்சனை பாசம். அவர் என்னப்பா பண்ணுவாரு? பொண்டாடி உணவு பாசம் பாசம் உங்களால பொண்டாடி கிடையாது, பாசம் உங்களால வீட்டுல பிரச்சனை, எல்லாமே பாசம். ஏன் ரொம்ப கஷ்டமானது ஊழி. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஜாலியாக பயங்கரத்து பேசிடலாம். 10 ஆத்மா 6000 உண்மையான கஷ்டப்பட்டு அது 10 பேர் நடத்தி பாருங்க, அப்பதான் அந்த அறிவு தெரியும். மோசே கிட்டத்தட்ட 25 லட்சம் அதிகமானவர்கள் நடத்தினார். காரணம், அவர் கீழே நடத்துல பரலோகத்தை பார்க்கிறார். நீ உன்னுடைய சமூகம் எனக்கு முன்பாக போனால் மாத்திர
நான் போறேன். So you need the guidance from the Lord. Without the guidance from the Lord, we cannot move. கர்த்தரிடமிருந்து நமக்கு எந்த கைடன்ஸ் வராம நம்ம போகக்கூடாது. உங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவர் நீங்க பேர் வாங்கல, நீங்க என்ன சொல்றீங்க அது நம்மளால செய்ய முடியாது. அதனாலதான் நம்மளால வளர முடியல. ரொம்ப கஷ்டம். கர்த்தர் சொன்னா செய்ய முடியாது. அப்படிதானே? இப்படி சொன்னா எல்லாம் மாட்டிக்குவோம். செய்ய முடியாது. எனக்கு இருக்கிற கஷ்டம்னால செய்ய முடியாது. ஆமா, ஏன் செய்ய முடியாது? ஏவன் ஒருவன் தேவனுக்குள்ளாக அபிஷேகத்திற்குள்ளாக தன்னை மறைத்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே கர்த்தர் சொல்வதை செய்ய முடியும். நான் உதாரணம் சொல்றேன். ஒரு பருவ பறக்கிறீங்க, அந்த பொருள் இருந்தா கொஞ்ச நேரத்துல மேல பறந்து கீழே வந்து எனக்கு அந்த உலகம் மேலே பறந்துட்டு இருக்கணும். என்ன செய்யலாம்? ஆக்சிஜன் அது ஆக்சிஜன் நிரப்பணும். நம்ம ஊதியும் போது அதுக்கு ஒரு காற்று இருக்குது. அந்த காற்று மேல ஹீலியம் இருக்குது. அதை போய் அரசாங்கம் அந்த பொருள் என்ன செய்யாது. இப்போ எந்த பொருளை மேல போட்டாலும் கீழே வர வேண்டும் என்கிறது இது புவியியல் நீதி. இதை மாற்றவே முடியாது. மாற்ற முடியாதுல்ல. நீங்க எந்த பொருளை கீழே போடும் அது புவியியல் நீதி. ஈர்ப்பு விஷயம் இருக்குது. இதை மாற்றவே முடியாது. அதை மாற்றுறதுக்கு நம்ம இருக்கு. அது கூட ஹீலியம் அடிச்சா என்ன செஞ்சிடும்? அது மேல போயிடும். சும்மா புரியுங்க சொல்றேன். ஐயா என்னால முடியாது. இது உலக நீதி தான். நான் உலகத்துல சிக்கிக்கிறேன். ரொம்ப கஷ்டம். நேரத்துல உலகி இருக்கு. இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் முடியாது. ஆனா எனக்குள்ள இந்த உலகத்துல பலன் அடைகிற தீனிய மாதிரி எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை அந்த ஆவியோட அடைச்சிட்டா இதெல்லாம் தாண்டி பறக்கக்கூடிய வல்லமை அங்கே முடியாத சொல்ல முடியாது. பராக்கிரமசாலியே வேதத்துல பயந்தவனுக்கு என்ன பேர் தெரியுமா? யாரா பயந்தான அவனுக்கு பேர் தெரியாது. என்ன பேரு? பயந்தவனுக்கு பேரு பயந்தவனுக்கு பேரு. ஏன் பயந்தவன் தெரியுமா? கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கோதுமாவையில கோதுமணி எங்க வச்சு அடிச்சுட்டு இருக்கிறார் கிதியோன்? களத்துல இல்ல, அங்கதான் தப்பு நடக்குது. மரத்தடி அதுவும் தப்பு. சோத்திரம். ஐயோ தப்பு தப்பா வாசிக்க போலுங்க. எடுங்க எங்க நியாயபதி எடுங்க. கிதியோன் எங்க வச்சு அடிச்சாரு? அது எங்கேயும் அடிச்சாருங்க. உனக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. நான் தான் சொன்னேன். எனக்கு கிதியோன் எங்க வச்சு எங்க அடிச்சாரு? எடுத்து வாசிங்க. வசனத்தை பார்க்க வாசிங்க. நியாயாதிபதி இல்ல, நியாயாதிபதி வாசிங்க. அந்த வசனத்தை 6ஆம் அதிகாரம் 6 வசனம் வாசிங்க. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். நம்ம ஆளு எவ்வளவு விவரமான பாஸ்டர் தெரியுமா? எவ்வளவு விவரமான பாஸ்டர். தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கீங்க. எவ்வளவு விவரமான பாஸ்டர் தெரியுமா? இப்ப கோதுமை விளைச்சலின் காலம். மீதியான நேரம் எங்க வருவார்? டக்கு 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 டக்குன்னு வந்து நேர களத்துல பார்ப்பாங்க. நம்ம வெறுப்பைனா வரும். விவரமான கூட கோதுமை அடிச்சாம டைரக்டா நம்ம அடிச்சு வச்சு மண்ணில் தூக்கிட்டு போயிடுவோம். வா என்ன ஜெபம் பண்றாங்க. வா இப்ப டவுட் வரும்ல. திராட்சை பழம் விளைகிற காலத்துல தான் எந்த ஃபேக்டரி ஓடும்? திராட்சை ஃபேக்டரி ஓடும். நம்மால அவருக்கு சந்தேகமே ஏற்படாதபடி நைட்டு ஜெபத்தை சர்ச்சில் வச்சாங்க, வீட்டுக்குள்ள வச்சிருக்கு. எவனா வந்து பார்த்தா சர்ச்சில் ஜெபம் நடந்துச்சுன்னா ஒண்ணுக்கான நம்ம அங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். பயம். நம்மள ஐடியா பாருங்க. பயந்து இந்த கிதியோட பயந்து சந்தேகமே ஏற்படாதபடி தடையமே இருக்கக்கூடாது. இவன் திராட்சையால மட்டும் வரவே மாட்டான். மீதியான ஏன் எவனாவது கோரிக்கை கொண்டு போய் அங்கே அடிப்பானப்பா. மைண்ட ஓட அங்க வந்து அடிச்சுட்டு இருக்கும்போது அங்க வந்து ஆண்ட வந்து மரத்துக்குள்ள போற என்ன வந்துருக்கீங்க? அத போனாங்க. நீங்க வேற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு எல்லாம் சொன்னாங்க. எங்க தாத்தா எல்லாம் ஒண்ணும் எங்களுக்கு என்ன நடக்குது? நாங்க ஒண்ணு திருப்பி அடிக்குது பாருங்க.
நாங்க ஒண்ணுமே நடக்க மாட்டேங்க. நானும் தான் பாக்குறேன், இந்த ஊர்ல நடந்து போய் டிராக்ஸ் கொடுத்து பாக்குறேன், ஒரு கதை நடக்க மாட்டேங்குது. ஆனா சொல்றாங்க எத்தனையோ பெரிய பெரிய பாஸ்டர் கண்ணீர் வடித்தார்கள், பெரிய அறுவடையெல்லாம் வந்துச்சு, எழுப்புறாங்க. இங்க ஒரு எழுப்புதலுமே இல்லையே. கிதியோன் பயந்து போய் இருக்கிறார். நல்ல கவனிங்க, கிதியோன் பயந்து இருக்கிறார். அவர்கிட்ட போய் ஆண்டவர் கதை சொல்றாரு, எப்பா நீ பயப்படாத, தூங்கிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரம் பரவாயில்ல போயிடலாம். அவனை எழுப்பான் கவலைப்படாது, நல்லா தூங்கு, கர்த்தருடைய சமூகத்தை தூங்கணும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி பிரசங்க எழும்போது தூங்கினாலே நமக்குள்ள சமாதானம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். பிரசங்க எழும்போது தூங்குறது நமக்கு நல்ல சமாதானம் இருக்குது, நமக்கு செவமே தேவை கிடையாது. பிரசங்க நேரத்தை தூக்கம் வருதுனால எனக்கு செவம் தேவை கிடையாதுன்னு அர்த்தம். ஒண்ணு நல்லதே சொல்றேன். உடனே அந்த அம்மா நீ எப்படி, நானும் நல்ல சிறந்த காலையில் தூங்குவேன், கட்டுமையை சர்ச்சில் உட்காந்து வெளியே வரும். ஆண்டவர் சொல்லிட்டு, ஆண்டவர் நல்லா தூங்கி இருக்கேன், நன்றி, எனக்கு இன்னைக்கு வார்த்தை தேவையில்லை. நான் ஏற்கனவே நிறைய வார்த்தை வச்சிருக்கிறேன். கிதியோன் என்ன செய்யறாரு? கிதியோன் பயந்து போய் இடத்தை மாத்தி ஒழிஞ்சு கிடக்கிறான்னு சொல்றாரு. பராக்கிரமசாலி என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற அந்த கொஞ்ச தலைப்போட சொன்னார்ல, போறாரா? அதான் கரெக்ட். ஏன்னா நீங்க பாருங்க, இவர் என்ன பண்ணாரு தெரியல, கிளம்பிட்டாரு. கிளம்பும் போதே கூப்பிட்டாரு, சார்ஸ் பிரதர் வாங்க அண்ணன், நம்ம ஜாமாக்காரெல்லாம் கூப்பிட்டு கூட. இவரை பார்த்தா ஹைட்டா வேற இருக்காரு, ஆள் வேற பாடி இருப்பாரு, இந்த பாசம் இருந்தாலும் குண்டா இருக்காரு. நம்ம அதிகமா கூப்பிட்டுக்கணும். கூட்டிட்டு போயிட்டு நம்ம நைட்டு பெட்டி செஞ்சா தெரியுமா, அங்க இருக்கிற விற்கிற கோப்பல நைட்டோட அடிச்சு காலை பண்ணிட்டான். உடனே நம்ம அல்லே அம்மா காலையில் படிக்க வேண்டியதானே, காலையில பார்த்தா ஒரு பிரச்சனை வருது. கிதியோன் அம்மா போட்டாங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கா பையன், நைட்டா போய் எங்க ஊர்ல இருக்க அம்மட்டி என்ன செஞ்சுட்டான், எல்லா கோப்பையும் உடச்சுட்டாங்க. ஆண்டவரே நேரம் சொல்லியிருக்கிறார். அது யாரும் சொல்லியிருக்கிறார்? கர்த்தருடைய தூதன். கர்த்தருடைய தூதன் இயேசுவே சொல்லியிருக்கிறார். தெரியுங்க, தெரியுங்க, பைபிள்ல எல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் வருவோம், அது ஆண்டவராக, இது நம்ம சாட்சாத் ஆண்ட பகவானே வந்திருக்கார். எம்பெருமான் பகவானே வந்துட்டார். வந்து இயேசுவே தன்னை காண்பித்தார் வைப்போம். அதுதான் உண்மை. வேதத்துல பிறைய பாஷையில, மூல பாஷையில, கிரேக்க மூல பாஷையில அதுதான் வருது. கர்த்தருடைய தூதன் வரல, இயேசுவே வந்தா. எங்கெல்லாம் பழைய பாட்டுல கர்த்தருடைய தூதன் வருதோ அங்கெல்லாம் இயேசு இருக்கிறோம். நிறைய பேர் தப்பா இயேசு புதிய பண்ண, இயேசு ஆதியில இருந்து இருக்கிறாரு, ஆதியில இருந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இயேசுவே சொல்லிட்டு இருக்காரு, சாட்சாத் இயேசுவே வந்து நீ தைரியம் சொன்னதுக்கு அப்புறமும் நமக்கு தைரியம் வராது. ஏன்னா அது அப்படிதான். அப்படி இல்ல எழுப்புற ஒன்றும் இல்லை. உடனே பார்த்தாரு கிதியோன் அப்பா கௌரவமான ஆளு. யார் தெரிஞ்ச பிரச்சனை, சாமி பிரச்சனை, அவன் பாத்துக்க போன அப்படிதான். கிதியோன் அப்பா அப்படிதான் சொல்ல, என்ன பிரச்சனை போச்சுனா நீயே கத்துற சாமி பார்த்துக்கிட்டு அவன் கட்டி சாப்பிட்டோம், ரத்தம் கட்டட்டும், அம்மா சரியில்லை, நாம விட்டுட்டு போறோம். உன்னை பார்த்தாங்க, அவங்க ஆமா இல்ல நாம ஏன் சண்டை போடணும், நம்ம சாமியை சண்டை போடட்டும் அப்படின்னு அவன் போயிட்டான். அவன் எவ்வளவு பெரிய வளர்க்காம பாருங்க. ஆனால் கிதியோனுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு தெரியுமா? அடுத்து அது அதிகாரம் சொல்லுகிறது கிதியோனின் மீது. அப்புறம் கிதியோனுக்கு 3 முறை சந்தேகம் வந்துட்டு என்ன கேட்டாரு? அடையாளத்தை கேட்டார். அடையாளத்துக்கு நல்ல கவனிங்க. சந்தேகப்படுகிறவர்கள், பயப்படுகிறவர்கள், வேதத்திற்கு அடையாளம் கேட்கிறவர்களை தான் கர்த்தர் தேடுகிறார். சந்தேகப்பட்டவனே நீங்க பிசா சொல்லுவாங்க, நீ சந்தேகப்பட்டதில்ல, நீ ஊழியத்துக்கு லாய்க்கு இல்ல, என்னத்தாப்பா ஆண்டவர் தெரிவிக்கிறார். சந்தேகப்பட்டவனப்பா யாரை தேடி கோமாவை தேடி மறுபடியும் யோசிச்சு வந்தார். சந்தேகப்பட்டவனா கோமாவை பார்த்து ஸ்பெஷலா வந்தாரு. சந்தேகம் கர்த்தரோடு சந்திப்பு ஏற்படுகிறார். அல்லேலூயா. சந்தேகப்படுவதற்கு ஆண்டவருடைய சந்திப்பு அதை எல்லாரும் கொடுக்க மாட்டார். விசுவாசிக்கிற அவிசுவாசிக்கிற விசுவாசிகளை சந்திப்பு தர மாட்டார். சந்தியில அனுப்ப விசுவாசிகளை சந்திப்பு வராது. யார் ஆண்டவர் ஊழியக்காரனை தெரிந்து கொள்கிறாரோ, யாரை கர்த்தர் தன்னுடைய மகனாக ஊழியக்காரியை தெரிந்து கொள்கிறாரோ அவர்களை கர்த்தர் சந்திப்பு கோவாவை கொண்டு இந்தியாவை ஆசியாவை கலக்கிற திட்டம் என்றால் அவன் ஊழியக்காரன் சந்தேகப்பட்டார். கர்த்தர் கைவிட்ட சந்திப்பை கொடுக்கிறார்.
நீங்க சோர்ந்து இருக்கிறீங்களா? உங்களுக்கு கர்த்தருடைய சந்திப்பு வருகிறது. நீங்க பயந்து இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நீங்க தைரியம் இல்லாம இருக்கீங்களா? கர்த்தருடைய அடையாளத்தை காண்பீங்க. அவன் அடையாளத்தை கேட்டா என்ன அடையாளம்? முதல்ல என்ன வேணும்? பனி வந்து தோலை மட்டும் நனையணும். நம்ம தோலை மட்டும் அவங்க போட்டு நைட் தூங்கிட்டே இருக்கிறான். காலையில பார்த்தா தோல் மட்டும் நனைஞ்சிருக்கு, பூமி ஒண்ணு என்ன செய்யல, நனையல. அவன் பூரா நம்ம இந்த ஊருக்கு விழுப்புரம் காரணமா மாப்பிள்ள நம்ம ஜெபத்தை எவனோ கேட்டுட்டு போய் நேற்று செப்பு தண்ணி ஊற்றி இதுக்கு காரணம் நம்ம விசுவாசம் நம்ம இருக்கும்போது டெய்லி வந்து கடைசியா வந்தா யாரு போட்டு இருக்கீங்களா? சும்மா விளையாட்டு உடனே ஜெபத்தை மாத்துங்க. இது மட்டும் நனையக்கூடாது, எல்லாமே நனைஞ்சிருக்கணும். முதல் போய் காலையில பார்த்தா அப்படியே இருக்குது. நல்ல வேலை அவ்வளவு நிப்பாட்டிட்டேன். நானே நினைச்சது தெரியுமா, இவ்வளவு குழப்பத்தில் ஒண்ணுமே நினைக்கிற அப்படியே இருக்கும். இவ்வளவு சந்தேகம், இவ்வளவு பயம், இவ்வளவு போராட்டம் இருந்த கிதியோட தான் கர்த்தர் வல்லமையாய் அந்த பயந்தவனுக்கு கூட 20,000 பேர் வந்தாங்க. ஆண்டவர் இவரெல்லாம் ரொம்ப அதிகம் ராஜா, எல்லாரையும் போடுறது நாய்கள் கட்டி குடிக்கிற 300 பேர் வரும். ஐயா நானே ஒரு பயமா வரும். அதைத்தான் சொல்றேன், உன் பயத்தை போடணும். நீ பயங்கர ஆள் சேர்த்து போக இல்லை, நான் கூட இருக்கிறேன். கர்த்தருடைய அழைப்பை அறிந்தவர்கள், அதை தேர்ந்தவர்கள் நிச்சயமாய் ஜெயத்தில் பெறுவார். ஆமென். இங்கே சாலமோனை ஊழியக்காரர்கள் அதை அறிந்து வைத்திருக்கணும். அந்த வார்த்தையை நீங்க அந்த கட்டளைகள் எல்லாம் நீங்க கீழ்படிந்தா, அப்போ நம்ம ஊழியம் வளர்றதுக்கு வளராம போறதுக்கு காரணம், எப்படி வளராம போறதுக்கு காரணம் விசுவாசி கிடையாது, நாமளோ வழி நடத்துகிற நாமதான். நம்ம ஊழியம் வசம் இறங்கணும், நாம கர்த்தருடைய வசனம். இதுக்கு மேல என்ன பாசம் கேட்கப்படுகிறது அது எனக்கு தெரியாது, கர்த்தர் தான் நீங்க கேட்கணும். இதுக்கு மேல என்ன ஊழியம் செய்வது? அப்போ முதல்ல நீங்க கீழ்படிய வேண்டும். முதல்ல என்ன செய்யணும்? கீழ்படியணும். இந்த கீழ்படிவதற்கு முதல்ல கீழ்படியணும்னா அவர் கொடுத்ததை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கீங்க. உங்க அழைப்புக்கு என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும், என் ஊழியத்திற்கு என்னென்ன காரியம் நான் அவசியம். திடீர்னு ஒருத்தர் வருவாரு, ஐயா வாங்க நம்ம நேரா மலேசியா போயிட்டு வருவோம், அங்க ஒரு கூட்டம் நம்ம அங்க போய் சபா ஆரம்பிக்கலாம், நானே டிக்கெட் போடுறேன், போக்குவரத்து செலவு நம்மளே பார்த்துவோம். அங்க போனா காணிக்க வெயிட்டா கொடுப்பாங்க, ஆத்துமாவர்கள் அப்படின்னு மதுரை கொண்டு இருக்காங்களா, ஐயா மலேசியா போவோம். இந்த பக்கத்துல ஆளே சேட்டா வழியிலே உடனே நம்ம டிக்கெட் போடுறோம்ல, உடனே ஜோம் இயேசுக்கு ஸ்தோத்திரம். டிக்கெட்டும் அவனே போடுகிறான், வருகிற டிக்கெட்டும் அவனே போடுகிறான், காணிக்கையும் கொடுக்கிறான், இடத்தையும் கொடுக்கிறான். சகலமும் கர்த்தருடைய பருவத்தில் பார்த்து கிளம்பு. என் ஓடி அழைப்பு அது இல்லை, எனக்கு அது இல்லை. என்ன போக சொன்னாருன்னா நான் போறோம். இப்ப நம்ம என்னன்னா, நமக்கு நெருக்கம் நிறைய வரும்போது எந்த பக்கம் லாபமா இருக்கோ அங்க போகும். அப்படிதான் அதுதான் உண்மையும் கூட. ஆனால் அதை போகாமல் விடாப்பிடியாய் பிடித்திருந்து நீங்கள் யோர்தானை கடந்து நீங்கள் கர்த்தருடைய பருவத்திற்கு எச்சரிக்கையாக உங்கள் வாழ்க்கையில இருக்க வேண்டும். உங்க சபை கட்டி அங்கே ஆத்மாக்களை சேர்த்துதான் நம்முடைய அழைப்பு. அதை விட்டு அங்கு இங்கே ஓடுவதனுடைய அழைப்பு இல்லை, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புல நாம் சரியா இருக்க வேண்டும். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்கிறது, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். எந்த இளைப்பாறுதலை சொல்கிறது? பரலோகத்துடைய இளைப்பாறுதலை சொல்கிறது. அதே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாம் ஆண்டவர் சொன்னாரா உங்களுடைய முழு உங்களுக்கு இளைப்பாறுதல் பரலோகத்தில் தரணும்னு சொன்னாரு, பூலோகத்தில் இளைப்பாறுதல் தரணும்னு சொன்னாரு இல்லையா? இங்க இளைப்பாறுதல் இருக்குதா இல்லையா? இங்க ஆறுதல் இருக்குதா இல்லையா? இங்க சமாதானம் இருக்குல்ல? அப்புறம் ஏன் எல்லாரும் கஷ்டப்படணும்னு சொல்றாங்க, எடுத்துக்கொள்ளும் பரலோகம்ன்றே நிம்மதி, இதெல்லாம் போய் இங்கேயும் நிம்மதி தருவார், இங்கேயும் சமாதானம் தருவார். ஊழியத்தில் வருகிற பாடல் வேற, நம்மளா ஏற்படுத்திக்கிற பிரச்சனை வேற. ஊழியத்தில் இருந்த பாடலை பற்றி சமாதானமா இருக்க முடியும். அங்க ஆண்டவர் சொல்வாரு, கப்பல் சேதமே இல்லாம வேணும் நடக்கா சொன்னார்ல, கப்பல் சேதம் நடக்காது, கவலைப்படாத. அவர் கையில ஒரு பூச்சி கடித்தது, விஷ பூச்சி கடித்தது,
அது கடிக்கும் போது விஷம் பூச்சி, தட்டி விடும்போது அது பூச்சி. அவ்வளவுதான். தமிழ்ல போடுறது 3% விஷம் பூச்சி. தமிழ்நாடு வாக்கு பார்த்தீங்கன்னா கையில விஷம் பூச்சி கிடைக்குதுன்னு போட்டிருக்கோம். அப்புறம் அவர் தட்டி விட்ட பூச்சி ஒன்றும் செய்யவில்லை என்று பார்த்து அவர் ஆச்சரியப்பட்டாரு போட்டிருக்கோம். இதெல்லாம் என்ன தெரியுங்க? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்குமானால், இரண்டாவது கீழ்ப்படுதலுக்கு அப்புறம் விசுவாசம் இருக்கிற என்ன விசுவாசம்? என்னை அழைத்த உண்மை, இந்த பாதையெல்லாம் சரியான பாதை, இதுல நான் போயே தீர்வேன், இதுல போனா எனக்கு வெற்றி உண்டு என்ற விசுவாசம் நமக்கு வேண்டும். அந்த விசுவாசத்துல தான் தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சாலமோன் எப்படி சாலமோன் விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் தெரியல. அவர் ஆலயம் கட்டணும்னு சொல்லி எல்லா பொருட்களையும் சேர்த்து வச்சுட்டார். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ ஆலயம் கட்டக்கூடாது. ஓ அப்படியா, சரியா ஆண்டவரே, உன் பிள்ளை கட்டுவோம். உன்னை என்ன பண்ணாரு தெரியல, எல்லாரும் கொடுத்து சொன்னாரு. ஆலயம் கட்டதுக்கு எல்லாத்தையும் காட்டிலும் முழு ஆலயத்தை கட்டக்கூடிய 3/4 முழுவாசி தொகையை சேர்த்து வைத்திருந்த தாவீது அப்படி இருந்து கொடுத்தார். கொடுத்தா பையனை கட்ட சொன்னார். அப்படின்னா எவ்வளவு விசுவாசம் இருந்திருந்தா தாவீது ஒரே நாள் சேர்க்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம அதிகம் படிச்சு தாவீதை ஓடி இருக்கணும். திரும்பி தாவீது படுத்திருந்தார், நானும் மச்சிப்பாங்க வீட்டில் தங்கி இருக்கிறேன், ஆனால் ஆசிரியப்பு கூட வேணும், உடன்படிக்கை ஆசிரியப்பு கூட சொல்லாமல் சேர்த்திருப்பாரா? பர்டிகுலர் யோசிச்சு பாருங்க. அப்படின்னா தாவீது ஆலயத்துல இருந்து என்ன இருக்கு? ஆலயத்தில் இருக்கிற ஆசை இருந்தனால்தான் கொஞ்சமா சேர்த்து வச்சு ஒரு இடம் வந்த உடனே அதை மனசுல வெளிப்படுத்த என்ன வெளிப்படுத்த ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும். அப்ப பொருட்கள் இருக்கு, ஏன் நான் சேர்த்து வைக்கிட்டே வரேன். கையை கட்டு வருவாங்க. விசுவாசம் நீங்க நீங்க நல்ல விசுவாசிக்கிற சந்ததியா இருப்பீங்கன்னா உங்க ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்க அழைக்கப்பட்ட நாள் இருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நீங்க ஊழியத்தை அழைத்த அன்னைக்கே விசுவாசிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. நான் ஒரு பைத்தியக்கார மாதிரி, என்ன மாதிரி எங்க அம்மா சொல்லுவாங்க, சரியான லூஸ் வாங்க. எனக்கு ஒரு பேரெல்லாம் வச்சிருக்காங்க, ஞானத்திற்கு இந்த அப்படி முறுக்கு எதுக்காலும் என் கூட அப்படிதான். என்னெல்லாம் ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிரசன்னம் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க, நான் பின்னாடி போட்டிருந்தேன். கடைசியில் தெரியாது நான் தான் பாஸ்டர் உங்களுக்கு. ஏன்னா பாஸ்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க கடையே ஊழியர் செய்வோம், நானும் என் ஃப்ரெண்டும் நாங்களும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க என்ன பாஸ்டருக்கு ஒரு ஜபம் இருப்பாரு, அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே சோத்திரம். நான் கிண்டலா சொல்லல, தப்பா நினைக்காதீங்க. அப்படி பண்ணாதான் நான் சிறப்பு அழைப்பாளர் பாஸ்டர். நான் சும்மா அப்படியே பறக்க பாத்தீங்கன்னா இவெல்லாம் ஒரு பாஸ்டர் கூட்டு நினைப்பாரு. இப்ப மைக்க பிடிச்ச பிறகுதான் தெரியும் நான் பாஸ்டர், நான் தான் பிரசங்கம் பண்ண வந்திருக்கேன். விசுவாசம் என்பது வார்த்தைகள்ல வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு துணிகளை நாங்கள் குருட்டுத்தனமான விசுவாசம் புதிச்சிடணும், ஓடிடணும். எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் சாதாரணமா இந்த உலகத்திலிருந்து கர்த்தரை எழுத மாட்டார். எனக்கு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். எந்த கடல் அலை அடித்தாலும் சரி, இதயம் கலையில் முகாமுடி கர்த்தருடைய விசுவாசத்தை நிலைத்திருக்கக்கூடிய பக்குவத்தை 20 ஆண்டுகள் கழித்து இப்போதான் ஒரு 90% எட்டியிருக்கிறேன். அல்லேலூயா. அதான் சொல்றேன், விசுவாசம் இருக்குன்னா நீங்க ஈஸியா வந்துடாது. அந்த விசுவாசத்தை உங்க வாழ்க்கையை பிரயாசப்படும், போராட்டம் நெருங்க வரும், கஷ்டமா இருக்கும், ஆதாயம் கொடுக்க முடியாது, சாப்பாடு வழியில் உடனே சுதந்திரப்படாது. நான் சாப்பாடு இருந்தா வேற ஏன் சாப்பாடு இருப்பான் காக்கா அப்படின்னு சொல்லுது. இது ஆமா நீதிமன்றம் பேசுவான். இங்க நீதிமன்றம் உதைக்கான், வீட்டுல நீதிமன்றம் உதைக்குது. என்னங்க உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்து எங்க அப்பா உங்களை இங்க பாக்குறாரு, இங்க பார்த்தா 4 விசுவாசம் 4 கூப்பிடுது, ஒண்ணு படுக்கிறது, ஒண்ணு ஒரு சைக்கிள் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு அம்மா பேன் பாக்கெட் போடுறது. என்னன்னு கேட்டா 25 ஏழமான தலையில 25 பேண்ட் இருக்கு. இதாங்க இங்க நம்ம இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருக்கு அங்க இந்த பாசலுக்கு எவ்வளவு வேலையா இருக்கு. இந்த பாரு நான் அப்படி பேசிக்கிறேனே, பேன் பாத்துட்டு என்ன இதெல்லாம் ஆண்டவர் எப்படி சொல்லி கொடுத்தார்? அவர் வானத்தில் இருக்கிற பறவைகளை பார்த்தார், விதைக்கிறவர்கள் போனார், விதையை பற்றி எளிமையா சொல்லி கொடுத்தார். நீங்களாகவே இருந்தால் மாத்திரம்தான் கிறிஸ்தவருக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். நீங்க என்ன மாதிரி மாற முயற்சி பண்ணாதீங்க, நீங்க காமக்காரன் திறத்த மாதிரி மாற முயற்சி பண்ணாதீங்க, நீங்க கால மாதிரி மாற முயற்சி பண்ணாதீங்க. நீங்க உங்க வாழ்க்கை
நீங்க ரொம்ப நடிக்கிறீங்க பாஸ்டர். பவுல் போய் பவுல் நடித்தாரா? நடிக்கல, திறமையா இருக்கிற பவுல். எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்கும். கையை வைடா, கை வை, அடி அடி. நான் யாரு இருக்குல்ல, நான் யாரு? நான் ரோம சிட்டிசன். நீ ரோம பிரஜையா? ஒரு இதெல்லாம் ஏன் வச்சுக்க கூடாது. பாலம் வச்சுட்டு வந்தியா? கூடாது. அங்க யூதேந்து போவாங்க. நாங்கெல்லாம் வெற்றி சேர்ந்தே, நீ நான் எத்தனை நாள் வெற்றி சேர்ந்தவா? நீல எனக்கு நீல என் ட்ரவுசர் பிடிச்சு வளர்ந்த பிறகு ரோமன் போகும்போது நான் ரோமன் சிட்டிசன் வாங்கியிருக்கேன், பெரிய படிப்பாளு. இங்க யூதேந்து போகும்போது இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் நான் யார் தெரியுமில்ல, உனக்கு அப்பண்டா விதைய போட்டேன். கமாலியின் பானத்திலிருந்து வந்து இந்த சேட்டல் என்ன வாழ மன்னிச்சு போவோம். புறஜாதிக்கு போகும்போது பேசவே இல்லை. அவருடைய பேச்சில, அவருடைய ஜெபத்தில வியாதிகளுக்கு சமமானது சபைகளை துன்பப்படுத்தும்படி அங்கிருந்து கல்வெட்டை எழுதி வாங்கி கொண்டு வந்த சபை பவுலாய் மாற்றினது. ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது, அவரால் இருக்கணும். அங்க போய் நீங்க மாறுவதற்கு முயற்சி பண்ணுங்க, நடிப்பதற்கு முயற்சி பண்ணக்கூடாது. விசுவாசம் உங்களை மாற்றவே தவிர உங்களை நடிக்க வைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நீங்கள் மேலே பார்க்க வேண்டும், நீங்கள் மேலானவைகளை காண வேண்டும். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? வெரி குட். மேலானவைகளை நாடுங்க. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டாரு. ஒருத்தர் மேலே பார்த்து விசுவாசத்தை வல்லமை பெற்றுக் கொண்டார். யாரு? ஆபிரகாம். வெரி குட். வேற ஒருத்தர் மேல் கரெக்ட், வெரி நைஸ். எலிசா. இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் இருக்காங்க பாருங்க. பைபிள் வேதத்துல முதல்ல பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சது யாரு? என்ன பிரச்சனை? பெரிய போய் பாஸ்டர். பைபிள்ல பைபிள் காலேஜ் இருக்கா? இருக்குது. இல்ல, சாமுவேல் 4 இடங்களாக பிரித்து தீர்க்க தரிசனின் புத்திரர்கள் தொடர்புடைய, அது தீர்க்க புத்திரம் கிடையாது, பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட். எங்கெல்லாம் தீர்க்க தரிசனின் புத்திரர்கள் வருதோ அவங்க யாரு? நம்மால தீர்க்க தரிசன கண்ணை மூடிட்டு நீ பச்சை கடல் புடவை அணிந்து கொண்டு கூண்டு மாட்ட போனையா? கர்த்தர் கண்டித்தார். உன் வீட்டுல உஷா வருகிறதா? ஆமா ஐயா, அந்த உஷா ஏமாத்தினால்தான் நான் உஷா காட்டிலே தூக்க மாட்டேன். தீர்க்க தரிசனம் நிறைய இருக்குது, ப்ராபசிங்கிறது நிறைய ப்ராபசி பைபிள்ல போட. சவுல் மீது ஆகிய தீர்க்க தரிசனை ஒரு என்று சொல்லப்பட்டார். அதுல அந்த தீர்க்க தரிசனம் வேற. வாய்ப்பு கிடைக்குமா நான் சொல்றேன். சரி, இப்ப சொல்றேங்க. இப்போ இந்த பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றாங்க? என்னையா இந்த தலைமை போது இன்னைக்கு அடக்கமாக என்ன சொல்ற? ஆமா, பெரிய பாசப்பாடு சுத்திக்கிட்டே இருந்த நீங்க ஒரு கதையை போற தெரியுமில்ல, பரவாயில்ல போற அப்ப பார்க்க முடியும் நிறைய. நாங்கெல்லாம் பேசினா பெருசா தெரியுது. எப்ப பார்த்தாலும் எலியாவின் கைக்கு நீர் போட்ட சப்பத்தின் குமாரனாய் எலிசா. எப்படி சொன்னாங்க தெரியுமில்ல, எலியா கூடவே இருந்து வொர்ஷிப் நடத்தி வல்லமை வெளிப்படுத்தின. அப்படி கிடையாது. என் பாஸ்டருக்கு செருப்பு கொண்டு போட்டவன், கால் கோபத்தை கொண்டு விட்டவன், கால் அமுக்கி விட்டவன், அவனதான் கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அதுக்காக பாஸ்டர் ஏதாவது கொண்டு வரவில்லை. தாழ்மை உள்ளவர்கள் நோக்கி பார்க்கிறார். தலைக்கு வரும். இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? இவர் பார்க்கிறாரு, எப்பா என் ஆண்டு எடுத்துட்டு போறாரு, அதனால என்ன பண்ணிடு, நீ இங்கே நம்ம பையன் படம் மாதிரி இல்லை. விசுவாசம் எப்படி இருக்கும்? விசுவாசிக்கிறவன் அவரே சொன்ன விட மாட்டாங்க. நீ கொஞ்சம் ஏன் நீங்க எங்க போறாங்க? அதான் விசுவாசம். எஜமானமே விசுவாசம். சீசன் எஜமான எங்கெல்லாம் அவனால என்னை பின்பற்றி வாங்க. இப்போ இவர் போறாரு, அவர் வேலைக்குன்னு சொல்றாரு, எப்பா நான் வந்து எரிக்க போறேன். சரி வரேன். இல்லப்பா நான் எரிக்க போவேன், நான் ஆண்டவர் பார்த்து சொல்லிட்டாரு. நானும் வரேன். என்னப்பா எங்க சொன்னாலும் கழட்டி விட முடியலையே. ஆனா இவங்க எல்லாம் சிரிக்கிறாங்க. தீர்க்க தரிசி புத்திரர்கள் பின்னாலே சொல்லிட்டு இருக்கிறான். உனக்கு என்ன வேண்டும்? நான் எடுத்துக்கொள்ளப்படுவது கீழே பாப்பா இல்ல, மேல பாப்பா.
அதை கீழே விடாம பிடிச்சிக்கோ. அதை கீழே விடாம பரலோகத்துல இருந்து வருகிற ஆசீர்வாதங்களை அபிஷேகத்தை கீழே விடாதீங்க. பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க வல்லமை. அல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் தான் பகலாக பார்த்துக்கிட்டே இருக்கணும். விசுவாசிக்கிறவன் தான் அந்த அடிச்சுவடுகளுக்கு போவான். விசுவாசிக்கிறவனுக்கு பதட்டம் இருக்காது. விசுவாசிக்கிறவனுக்கு டயரே வராது. விசுவாசிக்கிறவனுக்கு மெசேஜ் கேட்கும் போது வீட்டுக்கு போகணும்னு தோணாது. விசுவாசிக்கிறவனுக்கு வாய்ஸே கேட்க மாட்டான். இது புதுசா சொல்றீங்க. இது என்ன பெரிய பிராட்காஸ்டா இருக்கிறவனுக்கு விசுவாசிக்கிற வாங்கி கேட்க மாட்டானா? அப்படின்னா வாங்கி டைம் பார்க்க மாட்டான். விசுவாசிக்கிறவனுக்கு முதுகு சொல்லி வராது. மெசேஜ் கேட்கவே தெரியும். ஏன்னா டைம் ஆயிட்டான். விசுவாசிக்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போன போனாரு. இப்ப முடிஞ்ச உடனே சாயனை பார்த்து இல்லைன்னா மோடியை பார்த்து அப்படி மீட்டிங் இருக்கு. வீட்டுக்கு போகணும். அப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? பாத்த கேட்டா 7 நேரம் முடிக்கணும். 1 நேரம் முடிச்சிருந்தோம். ரைட், அதுதான் முடிக்கல, நாங்க போயிடுவோம். நீங்க என்னதான் பேசிக்கோங்க. பாஸ்டர் எங்க சர்ச்சில் பாஸ்டர் ஒரு வார்த்தை 10 நிமிஷம் ஆராதனை 2 வார்த்தை அதுக்கு மேல பேசுறீங்க பசங்க இருக்க மாட்டாங்க. எங்க விசுவாசிகள் ரொம்ப மோசமானவங்க. விசுவாசத்தால் அந்த பாதையை விட்டு நீங்க விலகவே மாட்டீங்க. இதுதான் வெற்றியின் அடையாளம். ஆமென். எதிர்பார்ப்பின் தேசத்துல போனா ரெட்டிப்பாய் கர்த்தர் பயன்படுத்தணும்னா உங்க விசுவாசத்தை கட்டி கட்டி எடுத்துங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தை யாரிடம் காது வாங்கிக்காதீங்க. உங்களை கொண்டு வெளியே எழுப்புறது கர்த்தர் கரவா போதா எழுப்புறதா சபை போயிடத்தான். ஆமென். அப்ப எப்படி விசுவாசிக்கிறோம்? பெரிய லெவலில் விசுவாசம். பயங்கர விசுவாசிக்கிறது சாதாரண விசுவாசிக்கக்கூடிய காரணம் கிடையாது. திறந்த விளக்கப்பட்ட செங்கடலையாய் போனால் நீங்கள் விசுவாசி. செங்கடலையே நீங்கள் பிறந்தால் நீங்கள் பாஸ்டர். உடன்படிக்கை பெட்டி பின்னாலே பாடி போனா நீங்க விசுவாசி. உடன்படிக்கை பெட்டியே சுமந்து போனால் நீங்கள் போற. ஆமென். நாமளும் அவரோட விசுவாசத்தோடு சேர்ந்துட்டு செங்கல் திறப்பதற்காக நாம் ஜெபிப்போம் பாடுவோம் இருந்தா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க. நம்மளை மதிக்காம போறது காரணம் நம்மளிடத்துல வல்லமை வெளிப்படல, நம்மளிடத்துல அழைப்பு வெளிப்படல, நம்மளிடத்துல விசுவாசம் வெளிப்படல, நம்ம மூலியமா அற்புதம் நடக்கல. அதனாலதான் அவங்க நம்மளை பாஸ்டர் தெரிஞ்சுக்கல. உன்னிடத்துல என்ன வச்சிருக்கிற? என் கையில ஒரு போல் வச்சிருக்கிறேன், அது போல் உனக்கு கிளம்பலாம். ஐயா நான் படிக்கல, ஒன்னும் படிக்க தேவையில்லை. ஆண்டவர் அழைச்சிட்டாங்க, அதுக்காக அழைச்சிட்டாங்க படிக்க. நான் அப்படி சொல்ல உடனே படிக்காமனு சொல்லல. இருக்கிற வைத்த கருத்தர் பயன்படுத்த வழங்க சாதாரண கோலை கொண்டுதான் 35 45 கிட்டத்தட்ட 25-40 லட்சம் மக்கள் நடத்துறது என்பது காரணம் விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் என்பது பாஸ்டர் மணி என்னாவது நான் மட்டும் வாட்ச் பார்த்துக்கிறேன். 1:10 பசையல் எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 1:15 முடிச்சிருவேன். 5 நிமிஷம் அப்புறம் பார்த்து தொடர்ந்து பார்த்துக்கலாம். இதை எப்படி சிரிப்பு பாருங்க. அப்பா சொல்லும் ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டோம். என்ன பண்ணி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த பாட்டு ஒருவே ஜெபம் கேட்கப்பட்டது. விசுவாசம் என்பதை நான் சொல்லித்தரேன். விசுவாசம் என்பது பயிற்சி, முயற்சி, அதுக்கப்புறம் முயற்சி. சொல்லுங்க. பயிற்சி, முயற்சி, இந்த 3 இருந்தால்தான் விசுவாசம் சரியா வரும். பயிற்சி, முயற்சி, முதிர்ச்சி. எப்படி? விசுவாசத்தை முதல்ல பயிற்சி பண்ணணும். அது நீங்க கவர்மெண்ட் சரியாயிருமா? நீங்க கவர்மெண்ட் உடனே கேன்சர் பேஷண்ட் சரியாகும். ஐயோ இவன் நம்ம கவர்மெண்ட் வேற ரூட் மாத்து அப்படி கிடையாது. நீங்க விசுவாசிக்காத சந்ததியே எந்த மட்டும் உங்களோட நான் இருப்பேன். ஒருத்தர் பேய் கட்ட முடியல, ஒருத்தர் ஊமையை செவிடன் பேய் வரட்ட முடியல. ஆண்டவர் வந்து கேட்கிறாங்க, விசுவாசிக்கிற சந்ததி என் மாதிரி எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எவ்வளவு தூரம் பயணப்பட்டிருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு விசுவாசம் வரல. வல்லமை பற்றி ஆண்டவர் பேசுவாங்க. நல்ல வேலைங்க. நம்ம நிறைய பேர் சொல்லுவோம் தெரியுமா? முதல்ல விசுவாசம் கிடையாது. விசுவாசிக்கிறவங்க நடக்கக்கூடிய வல்லமை பெற்று நடக்கக்கூடிய வல்லமை. 2வது நல்ல விசுவாசிக்கிட்ட நிறைய வல்லமை வரும். நம்ம விசுவாசத்தை வல்லமை கேட்டது வல்லமை மந்திரம் நினைச்சிட்டு இருக்காங்க. வல்லமை விசுவாசிக்கிறது முதல்ல விசுவாசிக்கிறோம், அதை பயிற்சி பண்ணணும், விடாம பயிற்சி பண்ணணும்.
அல்லேலூயா. பண்ணுனா ஒரு நாள்ல நீங்க முடிவு மாதிரி முதிர்ச்சி ஆயிடுவீங்க. கவலைப்படாதீர்கள். நீ போ, நீ கேட்டபடியே ஆகிறது நடந்து நம்ம முதிர்ச்சியா இருந்தா நீங்கள் இந்த பழைய காலத்தில் பெயர்ந்து போவது சொன்னாரா விசுவாசித்தாரா? கரெக்டா சொல்லுங்க. இப்போ இதுதான் சொல்றேன். வேதத்தில் அறிவு கொள்வது சந்தேகப்படாமல் அதுல இன்னொரு வார்த்தை விட்டுட்டீங்க. தள்ளுண்டு அதுவும் இல்ல, ஒரு வார்த்தை விட்டுட்டீங்க. அது இன்னொரு வார்த்தை விட்டீங்க. தெரியும் இப்படியே பாரு வேலை பண்ண சொல்லுங்க. பேருந்து போ கூட எவ்வளவு வேந்து போய் எங்கட வேணும் பெயர்ந்து நீங்கள் சந்தேகப்படாமல் உங்கள் இருதயத்தில் விசுவாசித்தா எங்க விசுவாசிக்கணும்? அப்படின்னா ஏன் தெரியுமா சொல்றேன்? இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழுந்த விதை, இருதயமாகிய நல்ல நிலத்தில் விழுகிற விதை அது 30, 1000, 100 பலன் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பலன் கொடுக்கும். 30, 60, 100 நம்ம வாழ்க்கையில ஒரு 30 ஆத்மா 1000 ஆத்மா 100 ஆத்மா 1000 ஆத்மா என்ற சமயம் தெரியும். நம்முடைய இருதயம் எப்படி பண்படுகிறது, நம்முடைய இருதயத்தில் தேவ வசனம் எவ்வளவு வளர்கிறதோ அவ்வளவு பண்படுத்த முடியும். இப்ப சொல்லுங்க, விசுவாசிக்கிறவனுக்கு இருதயத்தை விசுவாசிக்கணும். வாயில இருக்கிறார் கத்தி பேச பேருக்கு நிறைவேற்றணும். சத்தானே இன்னும் போகலையா? ஒரு 4 பாட்டு பாடுங்கப்பா. சத்தம் பாடுறா ரங்க 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 ஆடு ஆடு ஆடு. திருப்பி ஒரு பாசன மூலவரப்படி ஒரு ஊரு. நான் திரும்ப படிக்க பார்த்துக்கிறேன். போகக்கூடாது. இந்த 2 நிமிஷம் தான் முடிச்சிடுவேன். மூலகரப்பில் ஊர்ல ஒரு பாஸ்டர் நைட் நல்லா பேர் பேரு அந்த பேருக்கு அவர் ஸ்பெஷல். அவரு பார்த்தா அந்த பேர் போமா போக மாட்டேங்குது. அது என்ன அந்த வாசல் இறங்கும் போது திரும்பி வந்து என்னடா இது நானும் பாத்துருக்கேன். பாசல உடனே அவரு சேர்ல உட்காந்து காலுக்கு வச்சு மடிச்சு வச்சுக்கிட்டாரு. நீ போகணும் நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க பாருங்க. சரி இதெல்லாம் ஒரு பயிற்சி தானே. நல்ல வேலை கையை கால கடிச்சு வைக்க போச்சு. அவரு காலுகளை வச்சு நெருக்கிற நீ அதுக்கப்புறம் இன்னும் நம்மளோட விவரமானது. நான் போயிருக்கேன் பைபிள் சத்தியம் பண்ணு. இதெல்லாம் நானும் செஞ்சிருக்கேன். இதெல்லாம் நானும் செஞ்சிருக்கிறேன். பைபிள் சத்தியம் பண்ணு. ஆண்டவர் சத்தியமே பண்ண இதுல பேய்கிற சத்தியம். அவனே ஒரு பொய் அவன் சத்தியம் பண்ண திரும்பி வர மாட்டானா? அவன் கல்ல சத்தியம் பண்ணா நம்ம நினைச்சுக்கிட்டா பைபிள சத்தியம் பண்ணு. காரணம் தெரியுமா? நம்முடைய அறியாமை தான். வேத வசனத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறனால தான் இது நடக்குது. நீங்கள் இருதயத்துல விசுவாசித்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலும் அங்கே அற்புதம் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் நம்ம விசுவாசத்துல வளரலன்னு தெரிஞ்சுங்க. கத்தி நாம் பண்ணணும்லாம் கிடையாது. டிஜே செய்ய கவனம் கத்திய கவனம் சொல்லுங்க. அவர்கள நிறைவேற குணமாகல ஒவ்வொருத்துக்கும் ஒரு விதம். அவ்வளவுதான். அந்த கத்தி ஜோமராக தப்பும் கிடையாது. எல்லாம் ஒன்றுதான். விசுவாசம் இருதயத்திலிருந்து வந்து நீங்கள் முதிர்ச்சி அடைந்தால் உங்களுடைய வார்த்தை முழுமையாக வளர்ந்தது. எந்த இடத்துல வார்த்தை வளர்ந்திருக்கோ அந்த இடத்துல வல்லமை வெளிப்படும். எவ்வளவு முடிக்க போறாங்க. மீதி அடுத்த முறை பார்க்கலாம். வார்த்தை வளர்ந்தால்தான் வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. வார்த்தை வளராம வசனம் இல்லாம வல்லமை கிடையாது. நான் வார்த்தையை வளர்ந்தாதான், நான் வார்த்தையை கீழ்படுத்தாதான் வல்லமை வெளிப்படும். அதனால நீங்க விசுவாசிங்க. கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடிங்க. அதை விசுவாசிங்க. அதை விசுவாசித்து அந்த வழியில நம்ம போய்கொண்டே இருக்கணும். போகும்போது விசுவாசத்திலும் வளரணும். விசுவாசத்தில் வளரும்போது வார்த்தை இல்லாம விசுவாசம் வளராது. வார்த்தை நல்லா வளர்ந்து செழிப்பாகும் போது நீங்கள் கனி கொடுக்கிற மரங்களா கர்த்தருக்காக கனி கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர் மாற்றுவார். வார்த்தை வளர்ந்த இடத்தில் தான் வல்லமை வெளிப்படும். வார்த்தையை முடித்துக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு அழைப்பை பார்த்த முக்கியமானது. உங்கள் அழைச்சலுக்கு ஆண்டவர் உண்மையுள்ளவர். உங்க மேல அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அழைத்தவர்கள் வார்த்தை மேல வரம் இருக்குது. உங்க அழைத்தது சும்மா அழைக்கல. இந்த வார்த்தையில வல்லமை இருக்குது. இதை விசுவாசிங்க. இந்த வார்த்தையிலே நடக்கும். இப்ப நிச்சயமாய் நடக்காது. உங்களை இந்த இடத்தை மாற்றப்படுங்க. இந்த இடத்தை
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். வார்த்தை வல்லமை உண்டு. ஆண்டவரே சும்மா அழைக்கல, வேறு சொல்ல அழைக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு அழைக்கிறோம். நீங்கள் ஊழியர்கள், நான் உன்னை தீர செய்வதற்கு நான் உன்னை தெரிந்து என்று சொல்லியிருக்கிறார். உங்களை கொண்டு யோகாவை பிடிக்க போகிறார். உங்களுக்கு ஒரு சோழர்களை கொண்டு சிறுவனை விளக்க போகிறார். உங்களுக்கு வார்த்தையை அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் முடிச்சு அடையுங்கள். அந்த விசுவாசத்தை நீங்கள் உண்டு வரும்போது உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தை வளர்ந்து அந்த வார்த்தையை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை வல்லமை வெளிப்படுவதற்கு செய்கிறார். ஆண்டவரே, உம்மை வீட்டுக்கு கொடுத்த அழைப்பை முழுமையாக அறிந்து கொள்ள விரும்புகிறார். பயப்படாதீங்க, சந்தேகப்பட வேண்டாம். ஊழியர்களுக்கு சந்தேகப்பட்டால் சந்திப்பு ஆயத்தமாக இருக்கிறார். சந்திப்பார் இதையும் ஊழியர் இதையும் ஊழியர் பேசுவார், வேறு மூலியமாய் பேசுவார், சோழத்தின் மூலியமாய் பேசுவார். உங்களை இன்னும் நீ போக வேண்டிய ருசியாகவும் குட்டியாகவும் நடந்து பெரிய தீர்க்கதரிசி மறுபடி அபிஷேகம் பண்ணத்தக்கதாக எலியா போகும்போது நீங்க அநேக எலிசாக்களை உருவாக்குவீர்கள். எங்கள் ஊழியர்களை விசுவாசத்தை நாம் வளரப்போகிறோம். வார்த்தையை வளரப்போகிறோம். வார்த்தை மாற்றமை வல்லமையை கொண்டு வரும் என்று அறிந்து வைக்கிறோம். இந்த வல்லமையாக இந்த ஊழியர்கள் சொல்லிக்கிறோம். இந்த ஊழியர்கள் நாம் பார்க்கிறோம். நாங்கள் பகவானுக்கு வரது உலகத்தை சமையல் ரசிக்கப்பட்டு காமத்தில் விடுதலை சந்திக்கப்பட்டு சுத்திரித்த ராமன் விடப்பட்டு இயேசு நன்மை அறிந்து கொள்ளட்டும். வல்லமை அற்புத அடையாளங்கள் ஆகிய புருஷ காலம் நடந்து இந்த கூடையை சொல்லிக்கிறோம். இந்த கூடையை இன்னும் ஆயிரங்களால் வளர்க்கும். 100, 40, 50 இல்லாமல் அந்த 1000 பேர்கள் கூடிய ஒரு பேரல் மாநாடு வளர்க்கலாம். இந்த கூடையை நாங்கள் விசுவாசத்தில் செயல்படுத்த ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நல்ல ஆமென் ஆமென். ஒண்ணே ஒண்ணா மட்டும்